ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புராண கதையை நம்ம சயின்டிஃபிக் அப்ரோச்சோட பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா கதையிலையுமே ஒரு கோடட் ஃபிசிக்ஸ் இருக்குது. அதை நம்ம டீகோட் பண்ணணும். 1000 வருஷத்துக்கு அப்புறம் சாதிக்க வேண்டியதை நம்ம இப்போயே சாதிக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கே போயிடலாம். என்ன கதையை பற்றி பேச போகிறோன்னா, பால் கடலை கடைஞ்சு அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சு எடுத்தாங்க. ஸோ இதுதான் இந்த கதை. ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிச்சது, இதில் என்னென்ன சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, இதனால தான் நம்ம பூமி உருவாச்சு, பிக் பேங் தியரியிலேருந்து நார்த் அண்ட் சவுத் பொலாரிட்டி எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதுலேருந்து தான் நம்மளுக்கு கிடைச்சதுங்கிற வரைக்கும் நம்மளுக்கு இதில் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, பார்க்கலாம். என்னன்னா, தேவர்கள் ஒரு லைட் பீயிங்ஸ், அசுரர்கள் ஒரு டார்க் பீயிங்ஸ். அசுரர்களும் தேவர்களும் ஒரு இம்மார்டல் பீப்புள், அதாவது சாவை தாண்டி வாழக்கூடிய பீயிங்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த எனர்ஜி டீகே ஆக ஆரம்பிச்சுது. யாருக்கு? தேவர்களுக்கு எனர்ஜி டீகே ஆக ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு வயசாக ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்களுக்கு திருப்பி இந்த இம்மார்டாலிட்டியை ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ இதுக்காக விஷ்ணு நம்மளுக்கெல்லாம் தெரியும், காக்கும் கடவுள், த பிரிசர்வர். ஸோ அந்த காக்கும் கடவுள் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க யூனிவர்ஸோட மத்தியில பால் கடல் இருக்கு, அதை கடைஞ்சா நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும்னு சொன்னாரு. அதாவது மில்கி வே, நம்ம இப்ப சொல்ற நம்மளோட கேலக்சி. ஸோ இதை கடையிறதுக்கு அவங்க எப்படி கடையணும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு உங்களால மட்டும் முடியாது, இதுக்கு அசுரர்களும் உதவணும் அப்படிங்கிறத விஷ்ணு சொல்றாரு. அசுரர்கள் ஏன் உதவணும் அப்படிங்கிறத விஷ்ணு அசுரர்கள்கிட்டே ஏன் சொல்றாருன்னா, இப்போ அசுரர்களும் இருக்கணும், தேவர்களும் இருக்கணும். அப்பதான் 2 பேருமே ஒன்னோட ஒன்று கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியும். அதாவது கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். அப்பதான் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே அசுரர்கள் ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த பால் கடலை கடையிறதுக்கு ஒரு ரியாக்டர் ஆக்சிஸ் வேணும். ஒரு கடையிறதுக்கான மத்துன்னு வச்சுக்கோங்களேன், கடையிறதுக்கு. அதுக்கு மந்தார மலையை சூஸ் பண்றாங்க. அதை கடையிறதுக்கு மலையை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதை கட்டி இழுக்கிறதுக்கு ஒரு ரோப் வேணும். அதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில் மாதிரி ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுதான் வாசுகி, பாம்புகளின் அரசன். ஸோ அது வந்து அதாவது என்ன டெபிக்ட் பண்றாங்கன்னா, அந்த வாசுகி அவங்களோட உடம்பு வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயிலா ரியாக்ட் ஆச்சு. அதாவது தலையை வந்து அசுரர்களும் வாழ தேவர்களும் பிடிச்சு கடைய ஆரம்பிச்சாங்க. கடைய ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஐசோடோபிக் பாய்சன் வெளியே ஆரம்பிச்சு. அதாவது நம்ம இப்படி சொல்லலாம், ரேடியேஷன் பாய்சனிங். இந்த ரேடியேஷன் பாய்சனிங்னால அசுரர்களும் தேவர்களும் மயங்கி விழ ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. பிரபஞ்சமே அழிய ஆரம்பிக்கும்ங்கிற ஒரு பயம் ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் கைலாயத்துல தியானத்துல இருந்த சிவன், த டெஸ்ட்ராயர்னு நம்ம சொல்லுவோம், அழிக்கும் கடவுள். ஆனா சிவன் வந்து அழிக்கும் கடவுள் இல்லை, அவர் ஒரு ரீஸ்டோரர். ஒரு பேலன்ஸை ரீஸ்டோர் பண்றதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். ஸோ அவரோட ஞானத்துல அது தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அவரையே வந்து ஒரு ரேடியேஷன் கண்டைன்மெண்ட் யூனிட்டா மாத்திக்கிட்டாரு. அதாவது என்னன்னா, ஒரு எனர்ஜி, அதாவது ஒரு ரேடியேஷன், ஒரு எனர்ஜி வருதுன்னா அதை நம்மளால டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஒன்னா அதை அப்சர்வ் பண்ணி வைக்கணும், கண்டைன் பண்ணணும், இல்லைன்னா அது வேற ஒரு எனர்ஜியா மாற்ற முடியும். ஸோ சிவன் என்ன நினைச்சாருன்னா, அவரை தன்னையே ரேடியேஷன் கண்டைன்மெண்ட் யூனிட்டா மாற்றணும்னு நினைச்சாரு. அதுதான் அவரோட தொண்டையில அந்த பாய்சனை அடைச்சாரு. அதுதான் வந்து ப்ளூ கலர்ல தெரியுது. நம்ம நீலகண்டர்னு சொல்றோம். ஏன் ப்ளூ கலர்ல தெரியுதுன்னா, எங்கெல்லாம் ரேடியேஷன் இருக்கோ அங்கெல்லாம் ரேடியேஷனோட மார்க் இருக்கும், அந்த ட்ரேசஸ் இருக்கும். அதுதான் அந்த ப்ளூ கலரா க்ளோ ஆக ஆரம்பிச்சது அவர் தொண்டையில. ஸோ அவரே வந்து அதை ரேடியேஷன் பேலன்சர் ஷீல்டா மாத்திக்கிட்டாரு. அப்புறம் இந்த பாய்சனை அவர் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அமிர்தம் கிடைக்க ஆரம்பிச்சது. அதாவது பியூர் கோல்டன் டிராப்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுதான் அமிர்தம். இது ஆரம்பிச்ச உடனே இதை வந்து அசுரர்களும் அதை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டு எனக்கும் வேணும் அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நாங்களும் இதுல உழைச்சிருக்கோம், ரேடியேஷன் பாய்சனிங்கால கஷ்டப்பட்டிருக்கோம், எங்களுக்கும் வேணும். ஆனா அமிர்தம் ஒரு ஸ்டேபிள் ஐசோடோப். இதை வந்து அசுரர்கள் பருகுனாங்கன்னா கேஆஸ் தான் வரும். இதை வந்து தேவர்கள் மட்டும்தான் பருகணும். விஷ்ணு இதை சொல்லி புரிய வைக்க பார்த்தாரு, பட் முடியல. அசுரர்கள் வேணும்னு நினைச்சாங்க. இதுல கதையில எப்படி வரும்னா, விஷ்ணு வந்து மோகினி உருவம் எடுத்தாரு, அசுரர்களை மயக்கிட்டாரு. அந்த கேப்ல தேவர்கள் அமிர்தத்தை பருக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும். அதாவது சயின்டிஃபிக்கா பார்த்தோம்னா, அசுரர்களை மோகினி உருவம் எடுத்து அவரை ஹிப்னோடைஸ் பண்ணிட்டாரு மாதிரிதான். மோகினிங்கிறது ஒரு பியூர் லைட் ஃபார்ம், இவங்க வந்து டார்க் பீயிங்ஸ். ஸோ இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாரு, அவங்களோட மைண்டை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாரு இவங்க அமிர்தத்தை பருகிறதுக்குள்ள. அதையும் தாண்டி ஒரு ஷேடோ பீயிங் ராகுங்கிறது ஒரு பீயிங் வந்து அந்த அமிர்தத்தை பருகிடுச்சு. கோபம் கொண்ட விஷ்ணு அவரோட சக்ரா, அதாவது நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், அதுவும் ஒரு காஸ்மிக் வெப்பன்.
அத வச்சு தலைய துண்டிச்சுட்டாரு ராகுவோடது. ஸோ அது உடம்பு தனியா, தலை தனியா விழுந்தது தான் ராகு, கேது. அதாவது நார்த் அண்ட் சவுத் பொலாரிட்டியா உருவாச்சு. அதுலேருந்து உருவானது தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கடையும் போது உருவானது தான் பிக் பேங் தியரி. அதுலேருந்து உருவானது தான் இந்த கேலக்ஸி, மில்கி வே கேலக்ஸி. பால் கடலை கடையும் போது தான் மில்கி வே கேலக்ஸி உருவாச்சு. இப்படிங்கிறது தான் கதை. ஸோ இதுல மந்தாராங்கிறது ஒரு ரியாக்டர் ஆக்சிஸ். அதை வச்சு தான் கடைய ஆரம்பிச்சாங்க. வாசுகி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில். அதுலேருந்து வெளியே வந்தது தான் ரேடியேஷன் பாய்சனிங். சிவன் வந்து அதை ஷீல்டு பண்ணாரு. விஷ்ணு வந்து அதை பேலன்ஸ் பண்ணி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பயன்படுற மாதிரி நடந்துட்டார். மோகினி உருவாம எடுத்தது வந்து ஒரு வேவ் ஃபார்ம் மாடுலேஷன். ராகு கேது ஒரு மேக்னெட்டிக் போல்ஸ். அமிர்தம் ஒரு ஸ்டேபிள் எனர்ஜி, டிஎன்ஏக்கான கோடு. ஸோ உங்களுக்கு இது புரியுதா? நம்ம உலகம் எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சு? ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணம் நம்ம உலகம் உருவானுங்கிறதுக்கான காரணமாக கூட இருக்கலாம். எல்லாமே எழுதி வைக்கப்பட்டது தான். இது பழைய புராணம் இல்லை, இது ஒரு காஸ்மிக் சயின்ஸ் ஸ்டோரி. இது சொல்றது எனர்ஜி. இது என்னென்ன சொல்ல வராங்கன்னா, எனர்ஜி டெஸ்ட்ராய் ஆகாது. எனர்ஜியை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும், கண்டெயின் பண்ண முடியும், வேற ஃபார்முக்கு மாற்ற முடியும், டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதை புரிஞ்சு கண்டெயின் பண்ணது தான் நம்ம சிவன். ஸ்டோரியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த ஸ்டோரியை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலே நடந்திருக்கலாம்ல. இவங்கெல்லாம் வந்து வேற பீயிங்ஸ், நம்மளுக்கு கடவுள்னு சொல்கிறோம், அவங்கெல்லாம் வேற பீயிங்ஸாக இருக்கலாம். அவங்க அங்கேருந்து நம்மளை கைட் பண்ணுறாங்க ஸ்பிரிச்சுவலாக, லிட்ரலி ஸ்பிரிச்சுவலுங்கிறது எல்லாருக்கும் ஒரு மாதிரி புரியும். எனக்கு எப்படி புரியுதுன்னா, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுங்கிறது ஒரு சயின்டிஃபிக் கனெக்ஷன். அது அவங்க என்னை கைட் பண்ணுறாங்க அப்படி. எனக்கு கண்டிப்பாக அது கடவுளா இல்லை அவங்க ஏலியன்ஸா அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த பீயிங்ஸ் என்னை கைட் பண்ணுறாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அவங்க விட்டுட்டு போன சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இதை யாருமே பேச மாட்றாங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியை அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களை கைட் பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே நல்லது தான் சொல்ல நினைக்கிது. நம்ம அதை டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கணும். யாருமே எதுவுமே வெளிப்படையாக ஏன் சொல்லலைன்னா, இதை நிறைய பேர் தப்பாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம படித்து, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுல தான் அந்த அமிர்தம் இருக்குங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஆனால் இதை ஏன் நம்ம யாரும் சயின்டிஃபிக்காக யோசிக்க மாட்டோம்? யோசிப்போம். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸை உங்ககிட்ட நான் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனோட கொண்டு சேர்க்கறதுக்கு பார்க்குறேன். ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.